Okay. IUPAC nomenclature of C5H12O. C5H12O அதனுடைய ஆல்கஹால் ஐசோமர்ஸ். ஆல்கஹால் ஐசோமர்ஸ் என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும் C5ல அப்படின்னு கேக்குறேன். சரிங்களா? பொதுவாவே ஆல்கஹாலுக்கு எத்தனை ரெண்டு டைப் ஆஃப் நேம் இருக்கு. ஒன்னு காமன் நேம், இன்னொன்னு என்னது IUPAC. சரி, இப்ப C5ல பாருங்க. முதல்ல C single bond C, single bond C, single bond C, single bond 1 2 3 4 5, then OH. This is that alcohol. This is for linear chain. This is for what is it, ma? Linear chain. So linear chain அப்படினா straight chain. Linear chain என்ன chain வந்து straight chain. Common name எப்படி வரும் அப்படினு சொன்னா N அப்படினு ஆரம்பிக்கும். Normal chain for what is it? N. N for normal chain. அப்ப N இங்க பாருங்க, இங்க என்ன வரணும்? எத்தனை ரெண்டு பாண்ட் இருக்கா? சோ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? 2 1 2 இருக்கு. சோ பேலன்ஸ் இங்க 2 1 2 பேலன்ஸ் எவ்வளவு? 2 1 2. சோ தட் இஸ் வை இங்க 2 இங்க 1 மட்டும் தான் இருக்குது. அதனால என்னது இது? CH3 இல்லையா? ரைட். அப்ப என்னது மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்க. CH3 CH2 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 OH. சோ 5 கார்பன்னால அதனுடைய பேர் வந்து என்னது? பென்ட். சரிங்களா? பென்டேன். அது எல்லாமே சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். சோ all the carbon chains C single bond C single bond C single bond C single bond. So that is why N pentyl alcohol. Common name common groupல பாத்தீங்க அப்படினா அந்த functional group என்னங்கறத நம்ம டைரக்ட்டா சொல்லுவோம். N pentyl alcohol அப்படிங்கறத நம்ம டைரக்ட்டா சொல்லுவோம். அதுவே IUPAC நேம்னா அப்படினா என்ன சொல்லுவோம்? IUPAC நேம் அப்படினா ஆல்கஹால் வந்தா என்ன சொல்லணும்? OL அப்படினு முடியும். It finished with what is it? OL. all முடியும். அப்ப என்னது? functional group join பண்ண கார்பன் first carbon. Next second carbon, third, 4, 5. Functional group எந்த கார்பன்ல இருக்கு? first carbon. அதனால இது பேர் என்ன சொல்லலாம்? pentane. Pentane 1 all அப்படினு சொல்லலாம். first carbon இருக்கனால. அல்லது 1 pentanol அப்படினு சொல்லலாம். pentane 1 all னு சொல்லலாம். அது என்ன சொல்லலாமா? 1 pentanol னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த OH ஐ இடம் மாத்தலாம். and also இது பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால்? பிரைமரியா செகண்டரியா? பிரைமரி சொல்றீங்க. functional group join பண்ண கார்பன் ஆல்பா கார்பன், அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? how many hydrogen is there? ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அதுல. அதனால இது வந்து ஒரு பிரைமரி கார்பன். சரிங்களா? பிரைமரி கார்பன் அப்படினா functional group join பண்ண கார்பன் ஆல்பா, அடுத்து பீட்டா, அடுத்து காமா, அப்புறம் ஈட்டா தீட்டா அப்படினு போயிட்டே இருக்கு. நம்ம 1 2 3 சொல்றது வந்து IUPAC நேம்காக. ஆல்பா பீட்டா காமான்னு சொல்றது வந்து எதுக்காக அப்படின்னா காமன் நேம்காக. நெக்ஸ்ட் பாருங்க, சோ இந்த OH குரூப்பை இடம் மாத்தலாம், அல்லது இந்த இதையே மாத்திரம் பாருங்களேன், இத மாத்தலாம். ஓகே, இது பிரைமரி ஆல்கஹாலா செகண்டரி ஆல்கஹாலா? இஸ் தட் பிரைமரி ஆல்கஹால் ஆர் செகண்டரி ஆல்கஹால்? பிரைமரி ஆர் செகண்டரி? பிரைமரி. எப்படி பிரைமரி சொல்றீங்க? ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், அதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஆல்பா ஹைட்ரஜன் இஸ் தேர். அதனால இது என்னது? பிரைமரி ஆல்கஹால். வாட் இஸ் இட் என்னது? பிரைமரி ஆல்கஹால். சோ அதனுடைய பேர் என்ன வரும் அப்படினா IUPAC நேம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 கார்பன், பட் ஆனா பிரான்ச் இருக்குது. 5 கார்பன் ஆனா பிரான்ச் இருக்குது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பிரைமரி கார்பன் வித் கண்டெய்ன் பிரான்ச். பிரைமரி ஆல்கஹால் கார்பன் வித் கண்டெய்ன் பிரான்ச். சோ அதனால அது பேர் வந்து ஐசோ அப்படினு சொல்லுவோம். என்ன சொல்லுவாரு பேர்? அது ஐசோ. அப்ப இது பேர் என்னது? ஐசோ பென்டைல் ஆல்கஹால். ஐசோ பென்டைல் சொல்லுங்கப்பா. ஐசோ பென்டைல் ஆல்கஹால். இப்போ IUPAC நேம் வைக்கிறோம். IUPAC நேம் வைக்கும்போது என்ன பண்ணணும்? நம்பரிங் கொடுக்கணும். எப்பவுமே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் 1 2 3, இது 4. ஸ்ட்ரைட் செயினா எடுத்து அப்படின்னா 4 கார்பன் வருது. இது பிரான்ச் செயினா எடுத்து அப்படினாலும் 4 கார்பன் தான் வருது. ரெண்டுமே என்னது? சேம் லெங்த் ஆஃப் கார்பன். நமக்கு மதர் செயின் அப்படி என்னது? லாங்கஸ்ட் செயின். எது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இருக்குதோ அதுதான் மதர் செயின். சோ ரெண்டும் இங்க சேம் நம்பரா இருக்கறனால நான் இத மதர் செயினா எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்பரிங் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4. மதர் செயின் வந்து 4. 4 னா எவ்வளவு? பியூட்.
4 என்னதுடா பியூட் எத்தனாவது கார்பன்ல இருக்குது ஃபர்ஸ்ட் கார்பன் அப்ப பியூட் 1 ஆல் அல்லது பியூட்டேன் 1 ஆல் பியூட்டேன் 1 ஆல் சொல்லலாம் ஃப்ரண்ட்ல யார் எழுதணும் அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க பிரான்ச் வெளியில யார் இருக்காங்க மெயின் செயின் வெளியில யார் இருக்காங்க மெத்தில் எத்தனாவது பொசிஷன் இருக்காங்க தேர்ட் பொசிஷன் அதனால சொல்லலாம் 3 ஹைபன் மெத்தில் 3 மெத்தில் பியூட் 1 ஆல் 3 மெத்தில் பியூட் 1 ஆல் அல்லது 3 மெத்தில் பியூட்டேன் 1 ஆல் அல்லது 3 மெத்தில் 1 பியூட்டனால் வெச்சுக்கோ நெக்ஸ்ட் வேற எப்படி மாத்தலாம் அடுத்து இந்த CH3 இங்க கொண்டு போறோம் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் CH3 CH2 CH CH3 CH2 OH இப்போ இது பிரைமரி ஆல்களா செகண்டரி ஆல்களா இது பிரைமரி ஆர் செகண்டரி எப்படி பிரைமரி சொன்னீங்க ஆக்சிஜன் குரூப் ஜாயின் பண்ண கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு சோ அதனால இது பிரைமரி ஓகேவா சரி இப்போ நம்பரிங் கொடுக்கலாமா எது லாங்கஸ்ட் செயின் அப்போ 1 2 3 4 லாங்கஸ்ட் செயின் 4 1 2 3 பிரான்ச் செயின் என்னது 3 அப்ப எது லாங் செயின் 4 நம்பர் ஆஃப் த லாங் செயின் அதனால நான் இத மதர் செயினா எடுத்துக்கிறேன் அப்ப இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் 2 மெத்தில் பியூட் 1 ஆல் 2 மெத்தில் பியூட் 1 ஆல் அங்க இதுக்கு மேல இருந்து 3 மெத்தில் பியூட் 1 ஆல் சரி அது கான்செப்ட் அது ஓகே இதுவும் கரெக்ட் தான் 2 மெத்தில் எழுதிட்டீங்க 2 மெத்தில் பியூட்டேன் அல்லது பியூட் 1 ஆல் எழுதியாச்சு காமன் நேம் என்ன சார் இதுக்கு என்ன சொல்றீங்க இது ஐசோன்னு சொன்னோம் why we are calling it's called iso branch என்றாலே ஐசோ அப்ப இதுல என்ன இருக்குது branch அப்ப இதுக்கு பேர் என்னடா அதே சேம் ஐசோ ஐசோ பென்டைல் ஆல்கஹால் ஐசோ பென்டைல் ஆல்கஹால் புரியுதா உங்களுக்கு புரியுதா ஐசோ பென்டைல் அப்ப ரெண்டு ஐசோ பென்டைல் இருந்தா ஐஎஸ் இருக்கு சரி அடுத்து இன்னொரு பக்கம் மாத்தி பார்க்கலாம் இந்த CH3 இங்க மாத்தலாம் இப்போ இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்தோம் இல்லையா நெக்ஸ்ட் அப்படியே இங்க மாத்தலாம் இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாருங்க CH3 CH2 CH2 அடுத்தது CH கீழ ஒரு CH3 OH ஓகே இப்போ சொல்லுங்க இது பிரைமரி ஆர் செகண்டரி இது பிரைமரி ஆர் செகண்டரியா எப்படி செகண்டரி சொன்னோம் ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் and also இது ஒரு R குரூப் again இது என்னது ஒரு R குரூப் R2CHOH இதெல்லாம் என்னது RCH2OH RCH2OH பிரைமரி இது என்னது R2CHOH செகண்டரி அப்ப இது செகண்டரி கார்பனுக்குனால இதனுடைய பேர் என்ன சொல்லிக்கலாம் IUPAC நேம் எப்படி வைக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் IUPAC நேம் அத சிம்பிள் செகண்டரி அப்படி எழுதணும் செகண்டரி பென்டைல் ஆல்கஹால் செகண்டரி பென்டைல் ஆல்கஹால் சரி IUPAC நேம் எப்படி வைக்கலாம் ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் தான் ஃபர்ஸ்ட் கார்பன் சொல்லுவோம் பட் ஃபர்ஸ்ட் கார்பன் கிடையாது அது மிடில் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எது டெர்மினல் கார்பன் இது ஒரு கார்னர் இது ஒரு கார்னர் ரெண்டு கார்பன் டெர்மினல் கார்பன் டெட் எண்ட் லாஸ்ட் எண்ட் கார்பன் இத நான் லெஃப்ட் சைடு சொல்லுவேன் இத நான் ரைட் சைடு சொல்லுவேன் சரிங்களா இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் எந்த டெர்மினல் கார்பனுக்கு நியரஸ்டா இருக்குது அப்படினா இப்படி இந்த பார்த்தா 1 2 3 4th கார்பன் ரிவர்ஸ்ல வந்தோம்னா லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் வந்தோம்னா 1 2 செகண்ட் கார்பன் அப்ப போஸ்ட் ப்ரிஃபர்ல எதை ப்ரிஃபர் பண்ணனும் நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும் அப்ப 1 இது 2 3 4 5 ஏன் சார் நீங்க லெஃப்ட் ரைட் கொடுக்க கூடாதுன்னா 1 2 3 4 மணி இது 4th கார்பன்ல தான் OH குரூப் வருது சோ அப்படி கொடுக்க கூடாது எது நியரஸ்ட்னு பார்க்கணும் அப்ப என்ன பண்றது அப்படினா சோ இதான் சரியா இப்போ இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம் மதர் செயின் எது நம்பரிங் எங்க கொடுத்துக்கிறோம் இதான் மதர் செயின் அப்ப 1 2 3 4 5 5 என்னது பென்டேன் 5 என்னதுடா பென்டேன் அப்புறம் எத்தனாவது கார்பன்ல ஜாயின் பண்ணிருக்குது OH குரூப் எத்தனாவது கார்பன் பா அப்ப பென்டேன் 2 ஆல் பென்டேன் 2 ஆல் இதெல்லாம் என்னது பென்டேன் 1 ஆல் இப்போ இங்க பாருங்க பென்டேன் 1 ஆல் போட்டோம் இல்லையா பென்டேன் 1 ஆல் அது ஸ்ட்ரைட் செயின்ல இருந்ததனால
இப்போ நான் OH குரூப் எடுத்தா நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பென்டேன் 2 ஆல். பென்டேன் 2 ஆல். சோ அப்ப இது என்னது? செகண்டரி பென்டைல் ஆல்கஹால். செகண்டரி பென்டைல் ஆல்கஹால். நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்லணும். இங்க பாருங்க. CH3 CH2 CH கீழ ஒரு OH CH2 CH2 3. சரி இப்ப சொல்லுங்க. இது பிரைமரி கார்பன் ஆர் செகண்டரி கார்பன்? பிரைமரி ஆர் செகண்டரி? செகண்டரி. எப்படி செகண்டரி சொல்லுங்க? ஃபங்க்ஷனல் குரூப் சேஞ்ச் பண்ண கார்பன் ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜனோட இருக்கு. சோ அப்ப இது செகண்டரி. பட் இது ஒரு டெர்மினல் எண்ட்ல இருக்குதா? இந்த ஜாயின் பண்ண கார்பன் டெர்மினல் கார்பன் இருக்கா? டெட் எண்ட் கார்பன் இருக்கா? நோ, மிடில் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கார்பன் எந்த டெர்மினல் கார்பனுக்கு நியரஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. சரி லெஃப்ட் டு ரைட் வந்தோம்னா 1 2 3 4 5. சோ both sides are என்னது? ஈக்குவல். லெஃப்ட் டு ரைட் வந்தாலும் தேர்ட் பொசிஷன் தான், ரைட் டு லெஃப்ட் வந்தாலும் என்னது? தேர்ட் பொசிஷன் தான். சோ நம்ம என்ன பண்ணலாம்? எப்படி வேணா நம்பரிங் கொடுக்கலாம். both sides we are preferring. லெஃப்ட் டு ரைட் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட் கொடுக்கலாம். கரெக்ட்டா? இது என்னது? செகண்டரியா பிரைமரியா? செகண்டரி. அப்ப மதர் செயின் இதுதான் மதர் செயின், வேற எந்த பிரான்ச்சும் கிடையாது. அப்ப இதுக்கு பேர் என்னது அப்படின்னா இட்ஸ் செகண்டரி பென்டைல் ஆல்கஹால். செகண்டரி பென்டைல் ஆல்கஹால். சரி IUPAC நேம் சொல்லுங்க. பென்டைன். அதே பென்டைன் மதர் செயின்ல அந்த பாக்ஸ்க்குள்ள 5 கார்பன் இருக்கா, அதனால பென்டைன் தான். பென்டைன் 3 ஆல். பென்டைன் சார் 2 ஐசோ வந்திருக்குது, 2 செகண்டரி வந்திருக்குது. புரியுதா? அப்போ இதுல எவ்வளவு ஐசோமர்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம இடத்தை மாத்தி மாத்தி போட்டு பார்க்கறோம். சரி இந்த OH ஒருவேளை இங்க கொண்டு வந்தோம்னா சேம் அதே மாதிரி பழைய ஸ்ட்ரக்சர் வந்துரும். இந்த OH நான் கொண்டு வந்தா செகண்ட் கார்பன் ஆயிடும், அதே பென்டைன் 2 ஆல் ஆயிடும். சோ அவ்வளவுதான், இது 2 செகண்டரி முடிஞ்சு. அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் பாருங்க. CH3 CH CH3 CH2 CH2 H. Okay, the 3 method of இப்ப சொல்லுங்கப்பா, இது பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? இது பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? இது டெர்சரியா? ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன்ல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? அப்ப இது பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? இது பிரைமரி. ஓகேவா? சரி இப்ப நம்பரிங் எப்படி கொடுக்கறான்னு பாருங்க. ஜாயின் பண்ண கார்பன் 1 2 3 1 2 3 1 2 3 எல்லா சைடும் ஈக்குவலா தான் இருக்கு, எந்த பிரான்ச் எடுத்தாலும். சோ இதான் மதர் செயின் எடுத்துட்டேன். இப்ப இதுக்கு பேர் சொல்லலாமா? முதல்ல இதுக்கு பேர் வச்சிடலாம். பாக்ஸ்ல எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன். அதனால 3 கார்பன் சொல்லலாம் ப்ரோபேன். எத்தனாவது கார்பன்ல இருக்குது? ப்ரோபேன் 1 ஆல். ப்ரோபேன் 1 ஆல். இந்த மாதிரி 1 ஆல் வந்தாலே அதெல்லாம் பிரைமரி தான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி யார் வந்துக்கறாங்க? செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில், செகண்ட் கார்பன்ல அகைன் ஒரு மெத்தில். அப்ப என்ன பண்ணலாம்? 2,2 டைமெத்தில். 2,2 what is it? டைமெத்தில். 2,2 டைமெத்தில் ப்ரோபேன் 1 ஆல். இது ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. CH3 CH3 அடுத்து நெக்ஸ்ட் CH3 CH2 CH3 கவனிமா CH3 OH. இப்ப இதுக்கு பேர் சொல்லுங்க. இது பிரைமரியா செகண்டரியா டெர்சரியா? டெர்சரி. எப்படி டெர்சரி சொன்னீங்க? There is no hydrogen at all. ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண கார்பன் இல்ல.
அப்ப இது நம்பரிங் எப்படி கொடுக்கலாம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் 1 2 3 இல்ல, இதெல்லாம் ஜாயின் பண்ணும். இது டெர்மினல் கார்பன் இல்ல. சோ அதனால 1 2 3 4 ஆர் எல்ஸ் 1 2 3 4 எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் இப்ப மேல இருக்கிறது சேர்த்து எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிறேன் 1 2. அப்ப ஆல்கஹால் எந்த குரூப்ல இருக்குது? செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன் ஒரு பிரான்ச் இருக்கு. யார் அது? மெத்தில். அப்ப இதுக்கு பேர் எப்படி சொல்லலாம்? இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கிறதுனால 2 மெத்தில். இது 1னா 1 இல்ல, 2 மெத்தில். அப்புறம் பியூட்டேன். பியூட்டேன் 2R. பியூட்டேன் 2R. சரி சார், இதுக்கு பேர் வைக்கலையே, காமன் நேம் வைக்கலையே. ஒரு கார்பனை சுத்தி 4மே கார்பனா இருந்தா அது நியோ கார்பன். அதனால இதுக்கு பேர் என்னது? நியோ பென்டைல் alcohol. Neopentyl. Neopentyl alcohol is a secondary alcohol or tertiary alcohol or primary alcohol? Primary alcohol. Very good, super. So இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா, இதுக்கு பேர் tertiary alcohol. This is called tertiary alcohol. Tertiary alcohol. சரி பாருங்கப்பா எவ்வளவு ஆல்கஹால், எவ்வளவு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குது. C5ல பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு சொல்லலாம்? So 1 first is 1 2 3 4 5 6 7. There are 7 isomeric alcohol. 7 isomeric alcohol. C5H12 போல 7 isomeric alcohol is there. Okay வா? சொல்றது புரியுதாடா? சோ என்ன அர்த்தம் அப்படினா 7 isomeric alcohol இருக்கும். ஓகேங்களா? ரைட். காப்பி பண்றீங்களா? காப்பி பண்ணிக்கிறீங்களா? காப்பி பண்ணுங்க.